அனைவருமே வருகின்ற தேர்தலிலே நேர்மையான வழியினிலே வாக்களிக்க வேண்டுமென வந்துச்சு போல. அதான் டெய்லியும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? நம்மளுக்கு வர 18 வயசு முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறோம். யாருக்கு போடலாம்? ஆமா, முதல்ல எலெக்ஷன்னா என்ன? சரி, யோசிப்போம். என்னங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? நீங்க பிரதோஷம் இல்ல, நீங்க போகல? எங்கங்க காலையில இருந்து ஒரே வேலை, துணி துவைக்கிறது, ஜாமான் வளர்க்கறது, வீடு கூட்டுறதுன்னு போயிட்டே இருக்கு. இனிமே தாங்க கிளம்பணும். எலெக்ஷன்லாம் வந்துட்டு போல. ஆமாங்க, எலெக்ஷன்லாம் வந்துட்டு அதான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம தொகுதியில யார் நிக்கிறா? ஏதோ 2 பொண்ணுங்க நிக்குதுன்னு சொல்றாங்க. குடமும் பாட்டில் சின்னமுமா. இந்த பாட்டில் சின்ன 10 ரூபா 20 ரூபா பாட்டில் கொடுப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. குடம் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஆமாங்க, அதுவே பணமா கொடுத்தா வீட்டுக்கு ஏதாவது உதவும். பாப்போம். அங்க என்ன செய்யறாங்க? இதோ வரேன். ஏதோ ஓட்டு பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, காலகாலமா இததான் பாக்குறாங்க. நானும் ஓட்டு தாண்டி வந்துட்டு இருக்கிறேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஏதோ பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ஃப்ரீ கொடுக்கற மாதிரி எலெக்ஷனுக்கு இது தருவாங்க அது தருவாங்கன்னு சொல்றாங்க. எலெக்ஷன்னா ஓட்டு போடுறதா இல்ல வீட்டுக்கு பொருள் சேர்க்கிறதா? சரி, மலர்ட்ட கேட்போம். என்ன மலர், ஆள் நிக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? நீ பாட்டில கண்ணு காணாத போயிட்டு இருக்க. அக்கா நீங்களா? சாரிக்கா, எலெக்ஷன் வருதா, அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன். அதான் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. சொல்ல போனா ஓட்டே போடக்கூடாதுன்னு தோணுதுக்கா. அப்படி சொல்லாதடா. ஓட்டு போறதுங்கிறது நம்மளோட உரிமை. ஏன் ஓட்டு போறோம்னா நம்மளா இந்திய குடிமக்களை நிரூபிக்கிறதுக்காக தான் நம்ம ஓட்டு போறோம். பொருள் கொடுக்குறாங்க, காசு தராங்க காரணத்துக்காகலாம் போட்டு போடக்கூடாது. அவங்க நேர்மையா உண்மையா இருக்காங்க காரணத்துக்காக தான் போடணும். நம்ம இப்ப ஓட்டு போடலன்னு வச்சிருக்கேன், அந்த ஓட்டு வேற யாராவது போட்டு அந்த ஓட்டு கள்ள ஓட்டா போயிடும். ஏன் வேகலாம்? நம்மளோட ஓட்டை நம்மளே போடணும். சரியா? அது மாதிரி நீயும் நேர்மையா உண்மையா ஓட்டு போடு. நேர்மையா அட போங்கக்கா. இப்போல்லாம் எலெக்ஷன் சொன்னாவே நோட்டு கொடுத்ததான் ஓட்டுன்ற நிலைமையே வந்துட்டு. அது மட்டும் இல்ல, தான் குழந்தை நைட் எழுதா தான் தூக்கம் கெட்டு போயிடுமேன்றவங்க கூட எலெக்ஷன் டைம்ல எங்க நைட்ல பணம் கொடுப்பாங்களோன்னு எதிர்பார்க்கறாங்க. எதுக்கு எலெக்ஷன் டாபிக்? போர் அடிக்குது. சேஞ்ச் த டாபிக். எலெக்ஷன் சொன்னாவே நேர்மை உரிமை உண்மை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. புரிஞ்சுதா? இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுறது. இங்க பாரு, எலெக்ஷன் வந்துச்சா பிரச்சாரம் பண்றவங்க வச்சு டப் ஸ்மாஷ் பண்ணோமா, ஃபேஸ்புக்ல கமெண்ட் போட்டோமான்னு இருக்கணும். இப்படி நேர்மை உரிமைன்னு பேசக்கூடாது. வாய்ஸ் இஸ் இக்கோச்சிஃபையிங். சரி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போம். இப்ப நம்மலாம் போய் நேர்மையா ஓட்டு போடுங்கன்னா எல்லாரும் உடனே காலம் மாறி போச்சு, பசங்க செய்ய வேண்டியதெல்லாம் பொண்ணுங்க செஞ்சுக்கிட்டு தலை திமிர் எடுத்துக்கிட்டு தெரியுதுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அவன் சொல்றா, சிஸ்டர் there is no use of playing violin at the back of the buffalo, okay? நீ சொல்றது நான் கேட்டேனே, நான் சொல்றது நீ கேளு. பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்களை அடிமைப்படுத்துறாங்க, இவ்வளோ பேசுறீங்களே. இந்த சின்ன உரிமையை கூட உங்களால கையாள முடியல. இவ்வளவு ஏன்? அவங்கன்னு சொல்லி கை காட்டும் போது 2 விரல் அவங்கள காட்டுது, 3 விரல் நம்மள தானே காட்டுது. நம்ம அதர்மத்துக்காக போராடுறோம், தர்மத்துக்காக தானே போராடுறோம். இதையாவது செய்யுங்களேன். சரி, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சொல்ற மாதிரி நேர்மையாவும் நீ சொல்ற மாதிரி தனியாவும் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணலாம்ல. என்ன யோசிக்கிறீங்க? முடியாதுன்னுலாம் சொல்லாதீங்க. முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லுவோம், அப்புறம் நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லலாம். அட, நம்ம ரெமோவே வந்துட்டாலே. என்ன என் பேரு இங்க அடிபடுது? ஒண்ணு இல்லடா, எல்லாம் நல்ல விஷயம்தான். என்ன ஓகேவா? வாக்களிக்க ஆசைப்படுறீங்களா பாலகுமாரி? சரி வா, இப்பவே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நேர்மையான